ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போற ஐடி கார்டுக்குள்ளேயே நீங்கெல்லாம் அடப்பட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? யார் உங்களை காப்பாத்துவா? அப்படி ஐடி கார்டுக்குள்ள அடப்பட்டுக்கிட்டு இருக்க குழந்தைகளை அம்மா அப்பா தேடி தேடி கடைசி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? வாங்க கதைய பாப்போம். இவங்க ஐடி கார்டு பேய். நான் தான் ஐடி கார்டு பேய். ஐடி கார்டு எல்லாரும் எப்படி போடுறாங்கன்னு பாப்பேன். ஒழுங்கா போடலைன்னா என்ன செய்வேன்னு தெரியுமா? அத நீங்க இப்ப பார்க்க தானே போறீங்க. இப்போ ஐடி கார்டு பேய் ஊரெல்லாம் சுத்தி வரா. ஒருத்தி ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ள வர்றான். பேக ஒரு பக்கம் போடுறான். ஐடி கார்டை கலட்டி ஒழுங்கா டேபிள் மேல வைக்காம அப்படியே சோஃபா மேல தூக்கி போடுறான். அவ்வளவுதான், நேரா போயிட்டான். இப்போ ஐடி கார்டு போய் வீட்டுக்குள்ள வர்றான். எவ்வளவு தைரியம் இருந்தா ஐடி கார்டை இப்படி போட வேண்டியது, அதுக்கு அடுத்து காலையில தேட வேண்டியது, இதான் வேலை. அவன் ஹால்ல டிவி பார்க்க வர்றான். இப்போ இந்த ஐடி கார்டு போய் வெளியில வந்து அவனை அப்படியே ஐடி கார்டுக்குள்ளேயே அடைச்சிருது. கொஞ்ச நேரத்துல வெளியில வந்த அம்மா ஐடி கார்டை எப்படி போட்டிருக்கான் பாரு சொல்லிட்டு அத ஆணில மாட்டுறாங்க. இப்போ ஐடி கார்டுக்குள்ள அவன் கிடக்குறான். ஐயோ அம்மா காப்பாத்துங்க, நான் அந்த ஐடி கார்டுக்குள்ள தான் இருக்கேன். இந்த பக்கம் ராகுல் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கான். ஐடி கார்டை பேக்ல வைக்காம அப்படியே மரத்தடியில போட்டுட்டு விளையாடுறான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. திரும்ப போறவே பேக் எடுத்துட்டு போறான். ஆனா ஐடி கார்டை மிஸ் பண்ணிடுறான். இப்போ இதையும் ஐடி கார்டு போய் பார்த்துட்டு வெளியில வர்றான். ஐடி கார்டை ஒழுங்கா அவனுக்கு பத்திரமா வச்சிருக்க கூட தெரியல. உனக்கு இருக்கு. அவன் வீட்டுக்கு போற வழியில ஐடி கார்டு போய் அவனை வழி மறிக்கிறான். உன் ஐடி கார்டை எங்க? ஐயோ எங்க வச்சுன்னு தெரியலையே. எங்க போட்டேன்னு தெரியல. ஐடி கார்டை வரவழைக்கிறான். ஐடி கார்டை எப்படி தொலைச்சியோ அதே மாதிரி நீ இப்ப தொலைஞ்சு போற. சொல்லிட்டு ஐடி கார்டு போய் அவனையும் ஐடி கார்டுக்குள்ளேயே அடைச்சிடுறான். இப்ப அவன் பேக்கும் ஐடி கார்டும் தெருவுல கிடக்கு. இவனை தேடி வந்த அவங்களோட அப்பா விளையாடுற இடத்துல தேடி பாக்குறாரு, கிடைக்கல. ரோட்ல போறாரு, பேக்கும் ஐடி கார்டும் இருக்கு. இவன் பேக்கையும் ஐடி கார்டையும் ரோட்ல போட்டு எங்க போனானே தெரியலையே. சொல்லிட்டு பைக்ல வச்சுட்டு போறாரு. அப்பா நான் ஐடி கார்டுக்குள்ள தான் இருக்கேன், என்னை காப்பாத்துங்கப்பா. ஆனா அவன் அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கல. அப்பா வீட்டுல போய் வச்சுட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்றாரு. ராத்திரி ஆகுது. குழந்தைகளை எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க. அப்ப ஒரு பாட்டி முருகன் கோயில போய் சாமி கும்பிடுங்க, உங்க பிள்ளைங்க எல்லாரும் கிடைச்சிருவாங்க. சரின்னு முருகன் கோவில்லையும் போய் கும்பிடுறாங்க.
இந்த பக்கம் ஐடி கார்டு பேய் யோசிக்கிறான். அந்த ஐடி கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அவ வச்சுக்கிறா. இப்போ பறந்து போய்கிட்டு இருக்கிறா. எல்லார் வீட்டுல இருக்கிற ஐடி கார்ட்லயும் குழந்தைங்க உள்ள இருக்கிறாங்க. வழியில முருகன் வந்தாரு. என்ன பண்ற நீ? மக்கள்லாம் பாவம், இப்பெல்லாம் பண்ண கூடாது. முருகா, இந்த குழந்தைகளை பத்தி உனக்கு தெரியாது. ஐடி கார்டை ஒழுங்காவே போட மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது தொலைச்சிட்டு போயிருவாங்க. எல்லா குழந்தைக்கும் சொல்லி புரிய போ. முதவாட்டி சொல்லுவோம், செய்யலைன்னா நீ அவங்கள தூக்கிட்டு போயிரு. ஓகே. இப்போ மக்கள் எல்லாருமே ஊரோட மத்திய பகுதியில நின்று தேடிக்கிட்டு இருக்கிறப்போ ஐடி கார்டு போய் அவங்க முன்னாடி போனா. உங்க குழந்தைகளை தானே தேடுறீங்க, இந்தாங்க. சொல்லிட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் கீழே போட, கீழே விழுந்த ஐடி கார்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு குழந்தையும் எகிரி குதிச்சு வெளியில வந்தாங்க. ஐடி கார்டை இனிமே யாராவது பத்திரமா வைக்காம தூக்கி போட்டீங்கன்னா உங்களையும் தூக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை.